கரூர்ல நடந்த டிவிகே பொதுக்கூட்டத்துல பாத்தீங்கன்னா 39 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. இது யாரோட தப்பு? என்ன நாங்க பெருசா கேட்டுட்டோம்? மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்னு பாக்குறதுக்கு ஒரு இடம், அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட, மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தரீங்க. உங்க எண்ணம் தான் என்ன சார்? போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். போலீசார் மக்கள் தான் சார் எஜமானர்கள். மக்களுக்காக மட்டும்தான் பயப்படணும், வேற யாருக்காகவுமே பயப்படணும்னு அவசியமே கிடையாது. 50 பேத்து மேல 50 பேர் உளுந்து கிடக்குறாங்க. யாரை தூக்குவாங்க சார்? யாரையும் தூக்கல. ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல? எங்களுக்கு அது பதில் சொல்லி ஆகணும். ஏன் போலீஸ் வந்தப்ப கொடுக்கல? நாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்ல. ஒரு இடத்துல பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா அந்த இடத்துல வந்து நிறைய மக்கள் கூடுறாங்க, கூட்ட நெரிசல் அதிகமா இருக்குன்னா அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்குன்னா போலீஸ் டிபார்ட்மெண்டோட பொறுப்பு தான் இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியோட கண்ட்ரோலா தான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்ப இதுல தப்பு யார் மேல? திமுக மேலையா இல்ல டிவிகே மேலையா? ஸோ நீங்க யார் மேல தப்புன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. கரூர்ல நடந்த டிவிகே பொதுக்கூட்டத்துல பாத்தீங்கன்னா 39 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. இது யாரோட தப்பு? என்ன நாங்க பெருசா கேட்டுட்டோம்? மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்னு பாக்குறதுக்கு ஒரு இடம், அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட, மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தரீங்க. உங்க எண்ணம் தான் என்ன சார்? போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். போலீசார் மக்கள் தான் சார் எஜமானர்கள். மக்களுக்காக மட்டும்தான் பயப்படணும், வேற யாருக்காகவுமே பயப்படணும்னு அவசியமே கிடையாது. 50 பேத்து மேல 50 பேர் உளுந்து கிடக்குறாங்க. யாரை தூக்குவாங்க சார்? யாரையும் தூக்கல. ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல? எங்களுக்கு அது பதில் சொல்லி ஆகணும். ஏன் போலீஸ் வந்தப்ப கொடுக்கல? நாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்ல. ஒரு இடத்துல பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா அந்த இடத்துல வந்து நிறைய மக்கள் கூடுறாங்க, கூட்ட நெரிசல் அதிகமா இருக்குன்னா அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்குன்னா போலீஸ் டிபார்ட்மெண்டோட பொறுப்பு தான் இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியோட கண்ட்ரோலா தான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்ப இதுல தப்பு யார் மேல? திமுக மேலையா இல்ல டிவிகே மேலையா? ஸோ நீங்க யார் மேல தப்புன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.